முருகனே துணை. திருப்பாவை பாசுரப் பாடல் 15. பொருள் விளக்கம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்று அழியேன்மின் நங்கையீர் போதருகின்றேன், வள்ளையுன் உன் கட்டுரையில் பண்டே உன் வாயறிந்தும், வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, எல்லாரும் போதந்தாரோ போதந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானைக் கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். பொருள். ஏலே என் தோழியே, இளமைக்கிளியே, நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகின்றாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர். அப்போது அந்த தோழி கோபத்துடன், என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்துவிடுகிறேன் என்றுகிறாள். உடனே தோழிகள், உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது, இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்றுகிறாயே என்று சிடுசிடித்தனர். அப்போது அவள், சரி சரி, எனக்கு பேசத் தெரியவில்லை, நீங்களே பேச்சில் திறமைசாலிகளால் இருக்கிறீர்கள், நான் ஏமாற்றுக்காரியாக இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள். அடியே, நாங்களெல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள். அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கிறாள். என்னவோ நான் மட்டும் ஏழாது போல் பேசுகிறாளே, எல்லாரும் வந்துவிட்டார்களா என்கிறார்கள் தோழிகள் அவளிடம். நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார், வலிமை பொருந்திய குவளையாபீடம் என்னும் யானையை அடித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள். விளக்கம். ஒரு பாடலை இருதரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலேயே இனிமைப்பட பாடுகிறார்கள். ஆனால் பெண்களுக்கு பேச கற்று தரவா வேண்டும்? இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை ததும்ப பாடியிருக்கிறார். படிக்க படிக்க சர்க்கரை துண்டாய் இணைக்கும் பாடல் இது. இந்த பாட்டுடன் தோழியை எழுப்பும் படலம் முடிந்து விடுகிறது. நாளை திருப்பாவை பாசுரப் பாடல் 16 பார்ப்போம். நன்றி, வணக்கம்.